மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆபரேஷன் கிளீன் கோவை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார். இதுவரைக்கும் 13 அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கோம், 55 சஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோம், 6.3 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம், 52 கிலோ குட்கா, கூல் லிப் குட்கா இந்த போன்ற ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8 வெப்பன்ஸு, 46 டூ வீலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாதது, நம்பர் பிளேட்டு, ஃபேக் நம்பர் பிளேட்டு, அதே போல் நம்பர் பிளேட்டு இல்லாத வண்டி, இந்த வண்டியில் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் கிளீன் கோவை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் 120 கல்லூரிகள் இருக்குது. இதில் அதில் அதிகப்படியான செட்டில்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டில் செட்டிப்பாளையம், மதுக்குறை, கேஜி சாவடி மற்றும் சூலூர், நீலாம்பூர் இந்த ஏரியா தான் வந்து அதிகமான செட்டில்மெண்ட் இருக்குது. இதில் வந்து சில கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸையும் சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து வழி மாறி போயிட்டு இந்த தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. கொடுங்குற்றங்கள் செய்கிறவங்க, இல்லை மெயினாக இந்த ட்ரக்ஸில் பிஸ்னஸில் டீலராக இருந்து சேல் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு